Hello guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு chicken Seekh Kebab எப்படி பண்றது அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் ஒரு குயிக் வியூ கொடுத்துடலாம். சிக்கன் ஆல்ரெடி நாங்கள் 250 கிராம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், எலுமிச்சை பழம், அவ்வளோதான். அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, உப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், அவ்வளோதான். நம்ம வச்சுருக்க ஒட்டுமொத்த ஐட்டத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சிக்கன் கெபாப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பார்பிக்யூ ஸ்கியூவர்ஸ் இல்லைனா இந்த உட்டன் பேம்பூ ஸ்டிக் அதெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இல்லாமையே வெறும் தோசைக்கல்லை வச்சு கெபாப்பை எப்படி தரமாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிட்டு மசாலா நல்லா திக்காக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம மாதிரி தனித்தனி பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். கூடவே உங்கள் வீட்டில் இந்த தோசை கரண்டி, குழம்பு கரண்டி, வாட்டெவர் என்ன இருக்கோ கொஞ்சம் லென்த்துக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ உருட்டி வச்சுருக்க மசாலாவை அந்த கரண்டியில் அப்படி நம்ம கொல்கட்டைலாம் பிடிப்போம் தெரியுமா, பூர்ண கொல்கட்டை, அந்த புடி கொல்கட்டை, அந்த மாதிரி அந்த கரண்டியை சுற்றி இப்படி கொல்கட்டை மாதிரி அழகாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கோங்க. மசாலாவை ஜஸ்ட் உள்ளே வச்சு இப்படி நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா அது கரண்டியோட ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ரண்ட்லேயும் எண்ட்லேயும் இது மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக அது மர்ஜ் ஆகிக்கும். இப்போ நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை நல்லா ஆயில் போட்டு வச்சுக்கோங்க. ஆயில் போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோல், அந்த ரோலை அப்படியே அந்த கரண்டியை ஜஸ்ட் தோசைக்கல் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆயில் சிக்கனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட சைடில் எல்லா சைடும் அந்த சிக்கனோட எல்லா சைட்லையுமே ஆயில் படுற மாதிரி, அதனால் அப்போ தான் நமக்கு குக் ஆகும். ஒன்ஸ் இது ஹாஃப் குக் ஆனோடனே நம்ம அந்த கரண்டியை லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா வந்துடும் கரண்டி. ஸோ கரண்டி எடுத்துகிட்டு சிக்கனை நம்ம 2 சைடும் நல்லா பிரட்டி விடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா எல்லா சைடுமே குக் ஆகும். நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சிக்கன் ரொம்பவே அழகாக 2 சைடும் குக் ஆகிடுச்சு. அந்த ப்ரௌனிஷ் கலர் வருது பாருங்க, அது அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், நமக்கு சுட சுட சிக்கன் சீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இது மாதிரி கெபாப் வீட்டில் ஈஸியாகவே நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியான ரெசிப்பியை நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.